தண்ணி குடிச்சிட்டு கிளம்புனா போதும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போக சொல்லுவாங்க பெரியவங்க. ஏதாவது அபசகுணமா நடந்துச்சுன்னா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். போ. அப்படியே ஒத்துக்கிற நீ. ஏன்னா 2 பேரும் 2 வீலர்ல போறீங்க, நீ உன் ஃப்ரெண்டும். போற வழியில தான் நாய் குறுக்குல வந்து கீழே விழுந்து. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏன் கத்திட்டு இருக்க? ஐயோ பூனை குறுக்குல போயிடுச்சு. ஐயோ என்னடா ஒவ்வொரு விஷயமும் நல்லதாவே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இப்ப பூனை குறுக்குல போல, பூனை குறுக்குல நீ வந்துட்ட. பூனை குறுக்குல நீ வந்துட்ட. நானா? இப்ப இந்த பூனைக்கு ஏதோ அபசகுணம் ஆகும்னு நினைக்கிறேன். அநேகமா போற வழியில ஏதாவது நாய்கிட்ட கடிபட்டு சாவும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் பூச்சி போ. குறுக்க வரக்கூடாதுடா. பூனை குறுக்குல வரலடி, நீ தான் பூனை குறுக்குல போயிட்ட. டச் பண்ணாத ராதா. வரும்போதே இடிப்பியா? எப்ப பாரு டச் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை டச் பண்றதுல தான் எனக்கு வேலையே. வரேன்னா கிளம்பிட்டோம். போயிட்டு வரேன். போனா வரதான் முடியும், அப்படியே ஓடிட முடியும். போகும்போது சொல்லிட்டு போகணும், அதனால சரி போயிட்டு வரேன்னு சொல்றேன். நீ சொல்லாம போனா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஓ உன்ன மதிச்சு சொன்னோம் பாத்தியா? என்ன சொல்லும். சரி நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டு வரோம். நீயும் உன் ஃப்ரெண்டுமா? ஆமா. சரி போ சொல்லு. என்னடா? சரி சொல்லுங்க. என்ன நீயும் உன் ஃப்ரெண்டுமா? சரி சொல்லு, என்ன பண்ண சொன்னாவே அப்படியே வாயை பொளக்குறீங்க. சரி சொல்லு சொல்லு. எனக்கு பேர் ராசி பார்த்துட்டு வர போறேன். பேர் ராசியா? எதுக்கு இந்த டைம்ல போய் பேர் ராசி? ஏன் இப்ப பார்த்தா என்ன? ஏய் அதெல்லாம் பிறந்த குழந்தைங்க தான் வைப்பாங்க பேர் ராசி எல்லாம் பார்த்து. பேர் ராசி நீ ஒரு எருமை மாடு, உனக்கு எதுக்கு இப்ப பேர் ராசி? என்னோட பேருக்கு அடுத்த ஜென்மமாவது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போறேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த ஜென்மமே உங்க மானங்கிட்டு போய் கிடக்கு, தூணு காரி துப்புற அளவுக்கு இருக்கு. இதுல வர நீ அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறியா? துப்புற லூசே. ஓமலைங்க துப்புன என் எச்சிலுக்கு அவ்வளவு என்ன இதுவா? என் எச்சிலாம் புனிதமான எச்சிலியா? இந்த மாதிரி ஒரு மேல படக்கூடாது, அப்புறம் அசுத்தம் ஆயிடும். அசுத்தம். போய் உங்ககிட்ட சொன்ன பாரு. என்னத்த சொல்றது? செருப்பால் அடிச்சுக்கணுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். ஏன் இல்ல நீ சொன்னியே அதுதான் கேட்டேன். சரி போயிட்டு வா போ. போகும்போது அபசகுணமா முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு என்னது இது? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. போயிட்டு போ போப்பா. ஏன்டா எல்லோட எடுத்தோனே? என்ன அறிவு இருக்கா இல்லையா? என்னப்பா போகும்போது மேல தும்பிட்டு இருக்க? எங்க தும்முறது தப்பாடி? எங்க பாரு தலைவரே சொல்லியிருக்காரு, இந்த விக்கலு இருமலு தும்மலு கொட்டாவி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலேன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச கெச்சச்ச கெச்சச்ச கெச்சச்சா. ஏன் கத்துற? ஏன்டா காதுல வந்து கத்துற? இது தலைவர் சொல்லுவாருடி முத்து படத்துல, அத சொல்லி அது அப்பவே சொல்லிட்டு அரிப்பியா நீ அத சொல்லிட்டு இருக்க. சரி விடு, இப்ப நான் புதுசா சொல்லிட்டு போறேன். ஆமா போ. எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லி. என்ன சொல்லிக்கிற? முதுகுலாம் தெரியுதுடா. முதுகு தெரியுது. போற காரியம் எனக்கு விளங்கும். என்னப்பா தலைவலியா இருக்கு எனக்கு. இப்ப என்ன உனக்கு அபசுகுணமாயிச்சா? போகும்போது போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ, எல்லாம் சரியா போயிடும் பாரு. போ. அது நல்லதுதான். அப்ப இப்பயாச்சும் புத்தி வந்துச்சு உனக்கு சொல்றதுக்கு. உனக்கு அந்த புத்தி இல்லையே செய்யறதுக்கு. செய்யலாம் தான் இருந்தோம். வாய் வண்டல் உரைக்கும் போது அப்படின்ட்டு உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா சரி, போ. பைத்தியம். ஏன் ஒன்னே அப்பப்ப சொல்லிக்கிற பைத்தியம் பைத்தியம்ட்டு? போ விடக்கூடாது. இவ போய் ராசி பார்த்தான்னா நமக்கு லாப்பு. உட்காந்துட்டு போறதா? உட்காந்துட்டு போ. தண்ணி குடிச்சிட்டு கிளம்புனா போதும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போக சொல்லுவாங்க பெரியவங்க. ஏதாவது அபசுகுணமா நடந்துச்சுன்னா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். போ. அப்படியே ஒத்துக்கிற நீ. ஏன்னா 2 பேரும் 2 வீலர்ல போறீங்க, நீ உன் ஃப்ரெண்டும். போற வழியில தான் நாய் குறுக்குல வந்து கீழே விழுந்து. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. உன் ஃப்ரெண்டுக்கு முட்டில ஃபுல்லா ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு. வாய கழுவுடா. உன இன்னும் பண்றதே தெரியல. தண்ணி எடுத்துட்டு வாங்க. உனக்கு எதுக்கு தண்ணி? வாய் கழுவ. அப்பா முடியலடாப்பா. உங்ககிட்ட என்னால முடியல. உங்ககிட்ட சொன்ன தப்புதான். சரி போ. போ 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 போ. வாய் சரி இருந்தா இது பாரு, எந்த ஜோசியன் ஜாதகம் சகுனெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க மூக்கு கீழே ஒன்று இருக்கு பாரு, அதை மூடிக்கிட்டு இருந்தாலே எல்லாம் சரியா இருக்கும். என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு பேர் ராசி பார்க்க போற? ராசி பத்தி இப்ப என்ன பண்ண போற? அது ஒரு தலையெழுத்துல எழுதியாச்சே. என்னன்னு?
என்னண்ணா என்ன எழுதியாச்சு? அப்படி கேளு தெரியாது. அதான் நான் வாழ்க்கையே டர்ரா போச்சுன்ட்டு. ஒத்துக்கிறியா? உன்னாலதான் என் வாழ்க்கை சரி போ டர்ரா போ போ போச்சுன்னு. போ 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 உள்ள போ உள்ள போ போய் உட்காந்து போ கொஞ்ச நேரம். நான் சொல் போ போ. ஏய் எழுந்துரு ஏறுவா. ராதா ராதா ஏய் இரு வரேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏன் கத்திட்டு இருக்க? ஐயோ பூனை குறுக்கல போயிடுச்சு. ஐயோ நீ என்னடா ஒவ்வொரு விஷயமும் நல்லதாவே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இப்ப பூனை குறுக்கல போல, பூனை குறுக்கல நீ வந்துட்ட, பூனை குறுக்கல நீ வந்துட்ட. நானா? இப்ப அந்த பூனைக்கு ஏதாவது அபசகரம் ஆகும்னு நினைக்கிறேன். அநேகமா போற வழியில ஏதாவது நாய்கிட்ட கடிபட்டு சாவும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்க. எனக்கு இன்னும் பூச்சி போ. பூனைல குறுக்க வரக்கூடாதுடா. பூனை குறுக்கல வரலடி, நீ தான் பூனை குறுக்கல போயிட்ட. அதுதான் ஏன் குறுக்கல வந்தது? இல்ல அந்த பூனையை கூப்பிட்டு கேள்வி பாரு, இந்த பூனை எங்கேயாவது அடிபட்டு செத்து கிடக்கும் பாரு, நீ குறுக்கல வந்ததுனால. ஏய் அது இல்ல உங்களுக்கு மட்டும் சகுனம் சம்பிரதாயம் ஜாதகம் ஜோசியம் ஏன் அனிமல்ஸ்க்கு இல்லையா? அஞ்சு அறிவு ஜீவன் ஏன் அந்த பூனைக்கு இருக்காதா? அது அஞ்சு அந்த அறிவு பூனை போய் சொல்லுவான் தெரியுமா, என்னன்னு? போற வழியிலே இந்த ராதா குறுக்கல வந்துருச்சு யானை மாதிரி அப்படின்ட்டு. அது சொல்லுச்சா நீ சொல்லு? அது சொல்லும். வேணாம். பூனை கண்டிப்பா பூனை போய் சொல்லும். அது போய் இப்ப அதோட கூட்டத்துல போய் பேசிக்குங்க. இந்த நாசமா போனது சென பண்ணி யானை குட்டி யாரடா திட்டா? சிலிண்டர் மாதிரி இருந்துகிட்டு குறுக்கல வந்துட்டா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. யார் சாப்பிடு? அவன் சொல்லு பூனை. யார் சிலிண்டர்? பூனை சொல்லுண்டி. நீதான்டா. காட்டெருமை மாதிரி இருந்துட்டு என்ன சிலிண்டர்னு சொல்றியா? ம். நீதானே விரட்டி விட்டாத. காட்டெருமை முட்டுனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? என்ன ஆகும்? இப்ப முட்டி காட்டுடா காட்டெருமை முட்டு. வேண்டாம். சொல்லு. போகும்போது தேவையில்லாத அபசுகுணமா பண்ணிட்டு அபசுகுணமாயிடுச்சு. நான் வர தும்மிட்டேன், கொட்டாயை விட்டுட்டேன், என்ன நிம்மதியாக விட குசு விட்டுட்டேன். சீ. இல்ல இதுவும் ஒரு அபசுகுணம். அந்த சேர்த்துக்குங்கடி சேர்த்துக்குங்க. குளிச்சியா இல்லையா நீ காலைல இருந்து? பழி விளக்குனியா? மறந்துட்டேன். எல்லாமே குளிச்சியா? பண்ணிட்டேன். அப்படியே உனக்கு அறிவே இல்ல யோ, கொஞ்சம் கூட. குளிக்கிறதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவு இல்லாத அதெல்லாம் பண்ணுவாங்க. சித்தர்கள்லாம் குளிக்கவே மாட்டாங்கய்யா. அவங்க எல்லாம் எவ்வளவு அறிவா இருக்காங்கல்ல. அவங்க சாமிக்கு சமானம். நானும் தான் ஐயா. யார் நீயா? நான் அந்த எதிர்த்து விட்டு மாமிக்கு சமானம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எனக்கே ரொம்ப நாள் டவுட்டா தான் இருந்துச்சு. சரி போ. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கல்லுமணி நீ போய் என்ன எண்ணி பாத்துட்டு இருக்க? நீ இப்படி சொறீர கொட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? தும்பற. ஐயே சீச்சி சீச்சி நீங்க விலகிட நான் போற காரியம். ஆனா அங்க மட்டும் ஜோசியர் ஏதாவது தப்பா சொன்னா வந்து உன்னை மண்டே பொளப்பன்னு பொளக்கல. என் பேர் ராதா வேலை பாத்து. ராதா எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க பெருமத்தவள போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? ஏன்டா? இல்ல போற வழி போகும்போது எங்க போற? எதுக்கு போற? போற போய் கூப்பிட்டா சொல்லுவாங்க அபசுகுணம்ட்டு, அதான் கேட்டேன். அது கூப்பிட கூடாது ரவி. போற காரியம் விளங்கவே விளங்காது. சரி நீ போயிட்டு வா, நான் வரும்போது கெடுக்கிறேன். போ. அது வரைக்கும் இங்க நிப்பியா? நான் இங்க நிக்க மாட்டேன். போ. உன்னால என்ன சொல்றதுனே தெரியலையா? சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போ. அடுத்த சூப்பர் ஸ்டார் நீதான்டா சொல்லிட்டு போ. வாயா அஸ்கு புஸ்கு. ஏய் சொல்றி ஏய் புஸ்கு. போடா. ஏய் பைத்தியம். என்ன சொன்னாலும் போறா இவ.